தனுஷ் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா மாறதுனால அங்க நிச்சயமா வந்து அது ஒரு காரணமா இருக்கு. தனுஷ் சார் வந்து அவர் இந்திய லெவல்ல ஒரு ஆர்டிஸ்டா தான் அங்க பார்த்தாங்க. ஓகே, அவர் இந்திய லெவல்ல இந்தியில படங்கள் பண்றாரு. ஆமா, இந்தியில படங்கள் பண்றதுனால ஒரு இந்திய லெவல்ல ஆர்டிஸ்டா தான் பார்த்தாங்க. அதனால ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய சப்போர்ட் தனுஷ் சாருக்கு இருந்து. எல்லாரும் கேட்குற ஒரு மிகப்பெரிய படம் வந்து மெய்யழகன் தான். இந்த டிகேட்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் சொல்லி நானி சார் சொல்லியிருந்தார். திட்டமிட்டு நிராகரிக்கப்படுறது இல்லை, அந்த பேட்டர்ன்ல வேற மொழியில இந்த 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 கதை சொல்றத பாணியிலேருந்து வேறுதலாக மாறுபட்டு. இப்போ மெய்யழகன் படத்துல இருந்து அந்த டீம் வந்து சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகர் எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பாங்களா சார்? எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, எல்லா கேட்டகரியுமே அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஹீரோக்கு போய் துணை நடிகர் பண்ணியிருக்க மாட்டாங்க. தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. சூரியல் போட்டிருக்கு வாங்கலங்கும் போது ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. வார்த்தைக்கு கொடுத்தப்ப ஏன் வார்த்தைக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முன்னாடி வாங்கினா வாங்கலை அப்படின்ற மாதிரி தன்மையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த படம் கனெக்ட் ஆகும்போது, அந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆகும்போது சரி ஓகே அப்படின்னு இயல்பாக நடக்கிற விஷயம் தான். இப்போ நேஷனல் அவார்ட்ஸில் ப்ரொபகண்டான்னு உருவாயிடுச்சு. பா ரஞ்சித்தோட படங்களோ இல்லை மாரிசராஜோட படங்களுக்கோ இது தேசிய விருது கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வந்து அவங்களே வந்துட்டாங்க. பாரஞ்சித்தும் மாரிசராஜ் பிரபலம் அடைஞ்சிட்டதுனால அவங்க பேர் சொல்கிறீங்க. நான் 15 வருஷமா நேஷனல் அவார்டு அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடியே நான் நேஷனல் அவார்டு அனுப்பிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் ஒரு விஷயம் நடந்தது, அது மியூசிக் தான் நடந்தது. அங்கே போகிற வரைக்கும் எனக்கும் கோவம் இருந்தது. அங்கே போய் பார்க்கும்போது தான் அங்கே நடக்கிற ஜூரியா போகிறதுமே எனக்கும் கோவம் இருந்து தான் இருந்தது. போன வருஷம் கூட வந்து ஊர்வசி மேம் வந்துட்டு நேஷனல் அவார்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க யாரை பார்த்தும் அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க கம்பெனி அந்த படத்தை அனுப்பிச்சாங்கல்ல, அவங்க கம்பெனி அப்ளிகேஷனில் துணை நடிகைன்னு தான் அவங்க பேர் போட்டுருப்பாங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நேஷனல் அவார்டு அறிவிக்கும் போதும், ஐ மீன் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முன்னாடி அறிவிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு சர்ச்சைகளும் மக்கள்கிட்டையும் ஆடியன்ஸ் கிட்ட இந்த கேள்விகள், இந்த அளவுக்கு உங்களை மாதிரி மீடியா நிறைய பேர் கேட்கல. எல்லா நேரத்துலையும் மாற்று கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லா காலத்துலையும் இருந்திருக்கு. ஓகே, இப்போ மீடியாக்கள் அதிகமாக வெளியில தெரியுது, அவ்வளோதான். ஓகே, ஏன்னா அப்போ வந்து ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு, நேஷனல் அவார்டு இந்த மாதிரி வந்து நேஷனலாக ஒரு கொடுக்குற அவார்டு எல்லாமே நல்ல நடிகர்கள் தான் கொடுப்பாங்க. இப்பவும் இருக்கு. பிரச்சனை என்னன்னா, இப்போ வந்து இந்த கடந்த 2 வருஷமா கமர்ஷியல் படங்கள் நிறைய அந்த அவார்டை வந்து வாங்க ஆரம்பிக்குது. ஒரு நார்மலான ஒரு ஹீரோ மாஸ் கமர்ஷியல் படத்துக்கு எப்படி நேஷனல் அவார்டு தராங்க அப்படிங்கும் போதுதான் இந்த கேள்விகளும் அதை சுத்தி ஒரு சர்ச்சைகளும் உருவாகுது. இந்த வருஷம் அறிவிக்கப்பட்டதுலயும் அந்த சர்ச்சைகள் கொஞ்சம் கூட குறைவே தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து ஜூரியா இருந்ததுனால நீங்க ஒரு சில படத்துக்கு நீங்க வந்து இது கரெக்டா நீங்க ஓட் பண்ணி கொடுத்துருப்பீங்க. நினைக்கிறேன் நான் வந்து நான் ஃபீச்சர் பிலிம்ல இருந்தேன். ஆமா ஃபீச்சர் பிலிம், அந்த முழுநீள திரைப்படம் சொல்ற ரெகுலர் சினிமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற அந்த படங்களுடைய இது வந்து 400 இருந்தது. ஆமா, எங்கள்கிட்ட அந்த படத்துல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கக்கூடாது, அந்த படத்துல நம்ம வேலை செஞ்சிருக்க கூடாதுன்னு எங்கள்கிட்ட கேட்பாங்க. முதல்ல வந்து 400 படத்தோடைய லிஸ்ட்டையும் நமக்கு ஃபீச்சர் பிலிம் அப்ளை பண்ணதே அனுப்பிச்சாங்க. நான் ஃபீச்சர் பிலிம் இருக்கு இல்லையா, அந்த குறும்படம், ஆவண படங்கள், அனிமேஷன் படங்கள், ஷார்ட் பிலிம், இந்த டாக்குமெண்ட்ரி, அனிமேஷன், இதுல வந்து 160 படங்கள், 161 படம். இதை வந்து அந்த 400 படம் எனக்கு பதிலாக அனுப்புவாங்க. இதுல வந்து நீங்க வேலை செஞ்சிருக்க கூடாது, இதுல உங்களுடைய டைட்டில் கார்டில் உங்க பேரு நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த படம் சம்பந்தப்பட்டு உங்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலுமே கூட இப்போ நான் வேலை செஞ்சது வந்து நான் ஃபியூச்சர் ஃபிலிம் பகுதி தான். நீங்க தொடர்ச்சி கேளுங்க. இப்போ வந்து நீங்க அந்த ஒரு ஜூரியா இருக்கு செலக்ட் ஆகிற மேட்டருங்க வந்து ஃபர்ஸ்ட் யாருக்குமே தெரியல. எப்படி ஒரு நேஷனல் அவார்டு நம்ம ஜூரியா செலக்ட் ஆகிறோங்கிறது வந்துட்டு நீங்க அப்ளை பண்றதா இல்ல வந்து அவங்க உங்களை கூப்பிடல? நம்ம அப்ளை பண்ண முடியாது, இது வேலை கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ் தான். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து ஒரு 25 வருஷமா சினிமாவில் இருந்திருக்கேன், 25 ஆண்டுகளுக்கு மேலே இருந்திருக்கேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்த படங்கள், அந்த படங்களில் வந்து நான் நடிகராக, நான் வந்து உதவி இயக்குனராக அந்த மாதிரி பங்கேற்ற படங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய தேசிய விருது திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்கிறேன். நான் கமர்ஷியல் இந்த பக்கமும் உள்ள வெகுஜன மக்கள் படமும், பாரதி மாதிரியான கலைப்படங்களும் உண்டு, ஊருக்கு 100 பேர் மாதிரியான கலைப்படங்களும் உண்டு, ஆட்டோகிராஃப் மாதிரியான படங்களும் உண்டு. அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய தேசிய விருது வாங்கின படங்களில் நான் இருந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக அதோடைய மூமெண்ட்ஸில் நான் என்னுடைய ஒரு நடிகராகவோ ஒரு உதவி இயக்குனராகவோ இருந்திருக்கு. ஆட்டோகிராஃபில் நடிச்சிருக்கேன், அந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்குது. அதுமாதிரி நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 15, நான் நடித்த ஒரு 45 படங்களில் ஒரு 15 படத்துக்கு மேலே தேசிய விருது வாங்கிய படங்கள். அதனால அதோடைய அந்த வேவ்லென்த்தோட நான் இணைந்து பயணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குறும்படம் ஆந்தாலஜி ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ஷன் பண்ணது.
அதுக்கு வந்து மியூசிக்காக தேசிய விருது கிடைச்சிது. ஸோ என்னோட படத்துக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில் அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸில் நிறையா என்னுடைய படம் போன வருஷம் இந்தியன் பனோரமா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அஃபீஷியல் செலெக்ஷனாக என்னோட இது ஆந்தாலஜி ஒன்று செலக்ட் ஆச்சு, ஆனிரை அப்படின்ற ஒரு ஆந்தாலஜி. இப்படி தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்குது. அதனால இப்படி ஒரு ஒரு கமர்ஷியல் படம் மட்டும் இல்லாமல் ஒரு பேரலராக ஒரு தொடர்ச்சியான சினிமாவில் ஒரு செயல்பாடு உள்ளவங்க கூப்பிடுவாங்க. ஓகே, வந்த குழுக்களில் ஃபியூச்சர் ஃபிலிம் சரி எங்கள் சைடும் சரி ஒரு 2 பேர் தான் வந்து என்னோட ஏஜில் நான் இன்னொரு ஒரு ஹீரோயின் நம்ம எஸ்எஸ்ஆர் சூர்யா ஆ படத்தோட ஹீரோ அவங்க இருந்தாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து ரொம்ப 40 வருஷத்துக்கு மேலே அனுபவம் பெற்றோம். ஓகே ஓகே ஓகே. நானும் அந்த பொண்ணு மட்டும்தான் இந்த ஏஜ்ல உள்ளவங்களா. ஓகே, நான் ஃபீச்சர் ஃபிலிம்ல நான் தமிழ்நாட்டிலேருந்து நான் மட்டும்தான். ஓகே, அவங்க வந்து அவங்க ஃபீச்சர் ஃபிலிம் சைட்லேருந்து அப்போ இங்கேருந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ரீஜனல் பார்க்கப்படும். ரீஜனல் இப்போ வந்து சவுத்து ரீஜனல் இருக்கு இல்லையா, அது வந்து நார்த்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க. மீரா சோப்ரான்னு நினைக்கிறேன் உங்க பேர் கரெக்டா சார்? மீரா படத்துடைய. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சவுத்தில் உள்ள படங்களை வந்து ஆரம்பத்தில் படம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் 3 மாதம் கண்டினியூவாக ப்ராசஸ் நடக்கும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முத்து கணேஷ்னு ஒரு சினிமோட்டோகிராஃபர் அவர் தான் போயிருந்தார் ரீஜனல் செலக்ட் பண்ணுறது. அவங்க போனாங்கன்னா நார்த் இந்தியன் படங்கள் பார்ப்பாங்க. நார்த் இந்தியன் ஜூரி வந்து தமிழ் படம் பார்ப்பாங்க. ஓகே, அப்புறம் வெஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்குது. இது மாதிரி பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு பகுதிகளையும் வந்து இந்தியாவில். அந்த ஏரியாவில் இல்லாத வேறு இடத்துல இருக்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. அவங்க ரீஜனலுக்கு கொண்டு வருவாங்க. ரீஜனல்லேருந்து அவங்க வந்து ரீஜனல்லேருந்து படத்தை கொண்டு வருவாங்க. ஓகே, அதுலேருந்து வரும். அடுத்த கட்டமாக வந்து ஃபைனல் இந்திய அளவுக்கான படங்கள் ரீஜனல் படங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக வந்து 11 பேர் கொண்ட குழு. அதில் தான் இப்போ கடைசியாக கலா மாஸ்டர் எல்லாம் நீங்களும். ஆமாம், நான் ஃபீச்சர் ஃபிலிமில். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸ் நடந்திருக்கும். நான் ஃபீச்சர் ஃபிலிம்ஸில் வந்துட்டு தெரியாத நடிகர்கள் தான் நடித்த படங்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறும்படம் எல்லாமே பார்க்கும்போது ஃபஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை பார்ப்பீங்க? எண்ணிக்கை இருக்காது. ஏன்னா சில படங்கள் வந்து 18 நிமிஷம் இருக்கும். நான் ஃபீச்சர் ஃபிலிம் உங்களுக்கு 2 மணி நேரம் தாண்டி இருக்கும். நான் ஃபீச்சர் ஃபிலிம் இருக்கு சிலது வந்து 35 நிமிஷம் இருக்கும். சில டாக்குமெண்ட்ரிஸ் வந்து 1.5 மணி நேரம்லாம் இருக்கும், 3/4 மணி நேரம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் இவ்வளவுதான் அப்படின்ற எண்ணிக்கைக்குள்ள சிக்காது. ஓகே, ஆனா வந்து நாங்களும் மாசக்கணக்கில் படம் பார்த்தோம். ஓகே, சில படங்கள் ஃபைனலா முடிவெடுக்கும் போது ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, இந்த படத்தை இந்த கேட்டகரிக்கு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும்போது அப்போ திரும்பவும் போட்டு பார்த்தோம். ஓகே, இதில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த டாக்குமெண்ட்ரி இது மாதிரிலாம் சொல்லும்போது இவங்க வந்து காம்ப்ரமைஸாக ஆகாமல் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் கமர்ஷியலாக பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஒரு டைரக்டர் வந்து கிரியேட்டர் வந்து நான் என்ன நினைச்சானோ அதை அப்படியே ஒரு படைப்பாக பண்ணுறது. ஏன்னா இது லாப நோக்கத்தில் பண்ணுறது இல்லை. நான் ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் நான் லாப நோக்கத்தில் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். அப்படியே ரத்தமும் சதியமாக ஒரு படைப்பாகவே இருக்கும், அப்படியே இயல்பாகவே இருக்கும். அது வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு தொடர்ச்சியாக டெய்லி ஒரு படங்களை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து அதுவும் யதார்த்த சினிமாவாக பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. அதில் வேறு வேறு கல்ச்சர், வேறு மொழி, வேறு இனம், வேறு மதம் எல்லாமே உள்ளே வரும்போது ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நமக்கு ஒரு சினிமா டைரக்டராக அப்படி ஒரு அனுபவம்ன்றது வந்து பெரிய ஒரு வாய்ப்பு தான். ஃபீச்சர் ஃபிலிம் எப்படியா இருந்தாலும் பார்த்துருவோம். ஆமாம், நான் ஃபீச்சர் ஃபிலிமில் ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸ் வந்து ஏன்னா சென்சார் ஆகி வருது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மேலோட்டமா ஊடகங்கள்ல வந்து 2024 ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்ற மாதிரி போடுறாங்க இல்லையா? அது அப்படி இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். 2024 சென்சார் ஆன படங்கள். ஒரு திரைப்படம் தேசிய விருதுக்கு அப்ளை பண்றதுக்கு ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த எந்த இதை கால்ஃபர் பண்ண சொல்றாங்களோ அந்த வருடத்துல சென்சார் வாங்குறாங்க. அதுதான் அதை தொடர்ந்து இப்போ வந்து 2024 ஏன் இப்போ வரைக்கும் இருக்கு. அப்போ 2024னா இந்த கோவிட் காலகட்டத்தில் அப்படியே ஒரு வருஷம் தேங்கிடுச்சு. அதனால கொஞ்சம் அப்படியே பின்னால போயிட்டு இது காலப்போக்கில் அப்படியே வந்து அந்தந்த வருடத்துக்கான நிகழ்வா மாறிடும். ஏன்னா ஒரு தேசிய விருது வாங்கும்போது அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஜனாதிபதி வந்து ஒரு 3 மணி நேரம் அங்கே இருப்பாங்க. அதில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே அவங்க நின்று விருது வழங்கணும். 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே நின்று விருது வழங்கணும். இப்போ இன்னொரு வருஷமும் சேர்த்து கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால இப்படி போயிட்டு இருக்கு. காலப்போக்கில் அதை வந்து சரி பண்ணிடுவாங்க. அதை அந்தந்த வருடத்தில் வர மாதிரி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ நான் கேட்டது தான், மக்கள் ஆகட்டும் ஆடியன்ஸ் ஆகட்டும் 2 பேருக்குமே வந்துட்டு ஏன் இந்தந்த படங்களுக்கு கொடுத்தாங்க, இந்த படத்துக்கு கொடுக்கல ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே அவங்க வராங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஏன் இந்த படத்துக்கு கொடுக்கலங்கிறத வருத்தப்படுறது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பரவாயில்ல, நீங்கள் வந்து பொதுவாக இந்த படத்துக்கு கொடுக்கலன்னு சில பேர் குறிப்பிட்ட படம் பேரை சொல்லி திரும்ப ரிப்பீட்டாக அதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
அவங்க வந்து கேட்க வைக்கப்படுறாங்களோன்ற சந்தேகமே எழுது. ஒரு 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 10 படைப்பு நல்ல படைப்பு இருக்குன்னா பர்டிகுலராக ஒரு 2 பேரை மட்டுமே சொல்லி அவங்க வந்து ஏன் இதுக்கு கொடுக்கல, ஏன் இதுக்கு கொடுக்கல, அதுவே அந்த கேள்வியே தப்பு. ஆனால் நீங்கள் நம்ம நாகரிகமாக கேட்டீங்க, ஓகே, பொதுவாக சொல்கிறீங்க. இது வந்து சில நேரத்தில் ரீஜனலுக்காக சில பேர் தேர்ந்தெடுக்கப்படும், தமிழ்லேருந்து ஒரு படம் அது மாதிரி சில அதை இல்லாமல் மற்ற எல்லாமே வந்து தேசிய லெவலில் இந்திய லெவலில் பார்க்கப்பட போகிற விஷயம்தான். ஓகே, நமக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கும், இங்கே வந்து ஒரு படம் வந்து நமக்கு இந்த படம் கண்டிப்பாக விருது அடிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு பிடிச்சிருக்கும். ஆனால் அதே கண்டென்ட் அந்த மாதிரி விஷயம் அங்கே இதை தாண்டி ஒரு விஷயம் அங்கே அது நடந்திருக்கும். அப்புறம் ரொம்ப ரேராக நடக்கிற ஒரு விஷயம் தான், அப்படிலாம் நடக்கலாம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் அப்ளிகேஷன்ஸ் சின்ன தவறுகள் பண்ணாலுமே கூட அது எவ்வளோ தகுதியாக இருந்தாலுமே கூட அவங்க மெயில் அனுப்புவாங்க, உங்கள் இதில் இந்த தவறு இருக்குது அதை திருத்தி அனுப்புங்க. நம்ம ஆளுங்க வந்து அதை வந்து கேர்லெஸ்ஸாக அந்த மெயில் ஃபாலோ பண்ணுறது, ஒரு அஃபிஷியல் மெயில் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப நுட்பமான விஷயம். ஒரு அப்ளிகேஷன்னால கூட சரியாக இருக்குன்னா கூட அவங்க கரெக்டாக திரும்ப அனுப்பும்போது பண்ணும்போது அதுக்கான ஆதாரங்களை நம்ம கரெக்டாக அனுப்பணும். இப்போ உதாரணத்துக்கு படத்தோட டூரேஷனுக்கு ஒரு பக்கம் இருக்கும், சென்சார் சர்டிஃபிகேட் ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வந்து அது மெயில் அனுப்புவாங்க, இது பண்ணுவாங்க. அதுக்கான விஷயங்கள் நம்ம கரெக்டாக பதில் சொல்லி அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி சில பேர் வந்து இக்னோர் பண்ணிவிடுவாங்க, அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஒரு டேரக்டர் நல்ல படம் பண்ணவர் நம்மளோட அடுத்த ஒரு கமர்ஷியல்னா அடுத்தடுத்து பிஸியாக இருப்பாங்க. அவங்க யாராவது புதுசாக அனுபவம் இல்லாத ஒருத்தட்ட அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு ஒப்படைப்பாங்க. அங்கேருந்து ஏதாவது மெயில் வருதா பதில் சொல்லணும்னு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. இவங்க பண்ணாமல் அப்படி கூட நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும். ஓகே, நம்ம இங்கே இருந்துட்டு அப்படி பார்க்க முடியாது. இந்திய லெவலில் படங்களுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர இங்கே இருந்துட்டு டக்குன்னு அப்படி ஒரு முடிவு எடுத்துட முடியாது. ஆனால் வந்து நான் எல்லாத்துலேயும் சொல்கிறது தான், ஒரு சின்ன குழந்தைங்களை வந்து ஸ்கூல் இதுக்கு வந்து நம்ம ஒரு ஜட்ஜாக போகிறோம்னா எல்லா குழந்தையுமே செலக்ட் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு குழந்தைய எந்த குழந்தைய செலக்ட் பண்ணலையோ அது வந்து அந்த குழந்தை வந்து ஹர்ட் ஆகிடும், அழுவும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும், அவ்வளோ எஃபெக்ட் போட்டுச்சேன்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்கூலுக்கே இவ்வளோ தடுமாற்றம் இருக்கும்போது நேஷனல் அவார்டுக்கு போய் உட்காரும்போது நிச்சயமாக தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். தடுமாற்றம் இல்லாமல் டக்குன்னு அப்படியே அடம் முடிச்ச மாதிரி இவங்க தான் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிற விஷயங்கள் கிடையாது. நிறையா பேசப்படும், நிறையா டிஸ்கஷன் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் விருது கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு சில பேருக்கு முடிவு எடுப்போம். ஆனால் அங்கே வந்து மம்முட்டி அதை தாண்டி முன்னாடி நிற்பார். ஓகே, மம்முட்டி ஹீரோக்கான சாய்ஸில் வந்து நம்பர் 1ல மம்முட்டி நிற்பார். சரி, அவருக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. சவுத்தில் வந்து வேற இந்த ஹீரோக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் கொடுக்கலன்னா அப்ளிகேஷனில் ஹீரோக்கு அப்ளை பண்ணிருக்கவங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கொடுக்க முடியாது. ஆமாம், இங்கே தமிழ்நாட்டில் வேற ஒரு நடிகர் கொடுத்துடலாம் அப்படின்னா அதை தாண்டி ஒரு மம்முட்டி நிற்கிறாரு. ஸோ சரி அவருக்கு ஹீரோ கொடுத்தாச்சு, இவங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் அந்த வருஷம் நடந்தது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த படம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மம்முட்டியை தாண்டி ஒரு விஷயம் யோசிக்க முடியல. ஓகே, சரி ஓகே, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷனில் ஹீரோக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க, எனக்கு ஹீரோக்கான விருது வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கும் போது அவங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் கொடுக்குது. இது வந்து இது மாதிரி சட்ட நுணுக்கங்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் மிஸ் ஆகும். மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறது கிடையாது. இது எல்லா விஷயமும் அங்கே உள்ள உட்காந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது. என்னுடைய தேசிய விருது என்னுடைய படத்துக்கு கிடைச்சும் போது நான் ஒரு பார்வையாளனாக தான் போயிருந்தேன். இப்போ உள்ள உட்காந்துருக்கும் போது தான் சின்ன சின்ன நுட்பங்கள் இருக்கு. இப்போ வந்து இந்த ஜூரிஸ் வந்து ஜூரிஸ் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு நம்ம மேலோட்டமாக சொல்றோம் இல்லையா. ஜூரிஸ் எல்லாரும் சேர்ந்து பரிந்துரை பண்றாங்க. ஓகே, அரசுக்கு வந்து பரிந்துரை பண்றாங்க. பரிந்துரை பண்றது தான் இறுதி வடிவம் இருந்தாலுமே கூட நாங்கள் வந்து ஒரு கலை படைப்பாளியாக இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவோம். 100% அதுதான் வந்து ரிசல்ட்டாக வெளியில் வரும். ஆனாலுமே கூட அதுக்கப்புறம் சின்ன வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் நடக்கும்போது வெரிஃபிகேஷன் நடந்த பிறகு என்ன நடக்கும்னா சட்ட ரீதியாக அவங்க மேலே வழக்குகள் வந்து பெரிய லெவலில் எதுவும் இல்லாமல் இருக்குதா, சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய லெவலில் வழக்குகள் இல்லாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயம் அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சு தேசிய விருது உங்களுக்குன்னு அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே ஒரு பெரிய வழக்கு வரும். ஓகே, பரிசு தேசிய விருது வழங்குறதுக்கு முன்னாடி அவங்கள தூக்குவாங்க. போன வருஷம் உங்களுக்கு தெரியும், தனுசார் படத்துலேருந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஆமாம், ஃபோக் ஷோ இதில் வந்து டக்குன்னு ஆமாம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதாவது சில சமயங்களில் வந்து வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு வழக்கு பெரிய வழக்கு பதியப்பட்டுட்டாலே ஓகே அது வந்து ஜனாதிபதி முன்னாடி நிற்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். எங்களுக்குமே ஜூரியாக செலக்ட் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம 25 வருஷம் நான் என்னுடைய அனுபவங்கள் இருக்குது. நிறைய ஃபெஸ்டிவலில் கலந்துருக்கேன். நேஷ்னல் அவார்டு என் படம் வாங்கியிருக்கு. பல மொழி படங்களை பார்த்து நம்ம வந்து அது சம்மந்தப்பட்ட நாலேஜோடு இருக்கிறோம். அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட என் மேலேயும் ஒழுங்கு இருக்குதா, என் மேலேயும் ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு ஜூரியான்றது டக்கு, ஏன்னா நம்ம முடிவு எடுக்கிறவங்க தான் ஜனாதிபதி போய் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ எப்படி அவங்க மேலே ஒரு
அந்த பேக் ட்ராப் வெரிஃபிகேஷன் இருக்குமோ அது மாதிரி எங்கள் மேலேயும் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் நிறைய இயக்குனர்கள்லாம் சில பேர் இந்த வருஷமே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இதில் தான் பேசுகிறேன். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து போகிறேன்ட்டு கடைசி நேரத்தில் போகலை. இது சம்பள அளவில் பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு ஜூரின்றது வந்து இந்திய அளவில் பெரிய கௌரவ பதவியை தவிர இதில் வந்து பெரிய சம்பளங்கள் அப்படின்லாம் நம்ம இது பண்ணிட முடியாது. ஓகே, நிறைய இயக்குனர்கள் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் போகலை. ஓகே ஓகே, அவங்களாம் போயிருந்தாங்கன்னா இது ஜூரிஸோட ரசனை, ஜூரிஸோட மனப்பான்மை இதெல்லாம் எல்லாம் கலந்து நிறைய பேர் வந்து கலாமாஸ்டரை வச்சு ட்ரோல் பண்றாங்க. அவங்க மட்டுமே முடிவு பண்ண முடியாது. இந்தியா முழுக்க இருக்க ஜூரியில் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துல இருந்தும், மும்பை ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், கேரளா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஒரு போஜ்பூரி லாங்குவேஜ்லேருந்து ஒரு மணிப்பூர்லேருந்து ஒரு ஜூரி வந்திருப்பாரு. சார் எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இப்போ வந்து தமிழில் சிறந்த நடிகர், சிறந்த படம், சிறந்த இயக்குனர்னு ஒரு 3 கேட்டகரின்னு வச்சுக்கலாம். ஆமாம். இப்போ இந்த கேட்டகரிக்கு கலா மாஸ்டர் மேம் வந்து ஒரு இந்திய லெவலில் எல்லாருமே சஜஷன். அந்த முன்னாடி ரீஜனல் இருந்தாங்களா, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். கடைசியாக இருக்க 11 பேரோட கான்ட்ரிபியூஷன். ஆனால் யாரோட பாயிண்ட் ரொம்ப அதிகமாக பேசப்படும் சார்? எல்லாரும் சேர்ந்து ஜூரி ஹெட் ஒருத்தர் இருப்பார். ஓகே, அதுக்கு சேர்பர்சன் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் முடிவெடுக்க மாட்டாங்க. எல்லாருடைய உணர்வுகளில் மெஜாரிட்டியாக என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து முடிவெடுப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள். ஓகே, பட் நமக்கு அங்கே ஒரு ஸ்லைட்டான ஒரு எட்ஜ் இருக்கும்ல சார்? நம்ம ரீஜனல் தமிழுக்கு கொடுக்கும்போது தமிழ் ஜூரிக்கு ஒரு ஸ்லைட்டான ஒரு எட்ஜ் இருக்குமா இருக்காதா சார்? ஒரு ஸ்லைட்டாக ஒரு 2 மார்க்கோ இல்லை ஒரு பர்சன்ட் அவங்களோட அதை கன்சர்ன் பண்ணுவாங்க நான் கேட்குறேன். இல்லை அவங்களுக்கு அந்த மொழி மேலே ஒரு பற்றுதல் இருக்கும். அது தாண்டி அங்கே என்ன உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னா, என்னதான் மொழி மேலே பற்றுதல் இருந்தாலுமே கூட நம்ம ஊருக்காரனை விட இன்னொருத்தன் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கான் அப்படின்னா நியாயமாக அவங்களுக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷார்ட் ஃபிலிமில் நான் அப்படி தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஷார்ட் ஃபிலிமில் அப்படி தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. ஷார்ட் ஃபிலிம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னும் நிறைய விழிப்புணர்வு கிடைக்கணும். இந்த வந்து இந்த நான் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் 150 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, எந்த லாங்குவேஜில் சார்? இங்கிலீஷில். ஓகே ஓகே ஓகே. நம்ம நீலகிரி பற்றி, மலையை பற்றி அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் நம்ம சும்மா 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி 5,000 செலவு பண்ணி சின்னதாக எடுத்து அப்படி அனுப்புகிறவன் இருக்கான். அவ்வளவு காம்படிஷன் அதுலேயுமே வந்தது. ஓகே, ஸோ இங்கே ஆனால் என்ன இங்கே வந்து மக்கள் பெருசாக யோசிக்கிறாங்க அப்படின்னா, சிறந்த நடிகர்னு சொல்லி கேப்டன் மில்லர் படத்துக்கு தனுஷ் சார் கொடுக்குறாங்க ஸ்பெஷல் மென்ஷன். ஏன்னா சிறந்த நடிகர் வந்து மம்முட்டி சார் ஸ்பெஷல் மென்ஷன்ங்கிற பேர்ல அது கொடுக்குறாங்க. சிறந்த இயக்குனர்னு சொல்லி ராயன் படத்துக்கு கொடுக்குறாங்க. பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து திருப்பி கேப்டன் மில்லர் படமும் அந்த ப்ரொடியூசரும் அருள் மாத்தேஸ்வரன் அவர்களும் வந்து வாங்குறாங்க. நீங்க சொன்ன மாதிரி தான், இப்போ மம்முட்டி வாங்கிட்டாரு அப்படிங்கும் போது இங்க தமிழ்ல இருந்து வேற ஆக்டர் கொடுக்கணும், பட் அவங்க சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக கொடுக்க முடியாமல் நம்ம ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி கொடுக்குறோம். பட் ஒரே நடிகர் சம்மந்தப்பட்ட ஒரு 3 படத்துக்கு சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த படம் வரும்போது தான் சார் நீங்கள் இந்த கான்ட்ரவர்சியை உருவாகுது. அதுக்கு வந்து நீங்கள் ஒருத்தர் மேலேயே பழி போட முடியாது. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ரீஜனல்லேருந்து முடிவெடுத்துப்பட்டு ஒன்றா வந்துகிட்டே இருக்கும்போது சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயம் வந்து இது வந்து பயங்கரமாக திட்டமிட்டு செய்யப்படுது, இது பின்னாடி வந்து பெரிய அரசியல் சதி இருக்குது அப்படிலாம் சொல்கிற விஷயங்கள்ல ரொம்ப இயல்பாக சில விஷயங்கள் நடக்கும், நடந்துடும். ஓகே, இப்படி நடந்திருக்க வேண்டியதுலேயே மாற்றி நடந்திருக்கலாமே அப்படின்றது நம்ம நினைக்கலாம். அது அடிப்படையிலேருந்தே ஒரு சப்போர்ட் அங்கேருந்தே ஃபார்ம் ஆகி வந்து அந்த ஜூரிஸ்லேருந்தே ஆரம்பத்துலேருந்தே அதை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இந்த படத்தில் இந்த கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் மட்டுமே முடிவெடுத்து இந்த மாதிரி நடந்தது, ஒருத்தர் தான் முடிவெடுத்து இந்த மாதிரி இவங்களுக்கு மேபி தனுஷ் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக மாறதுனால அங்கே நிச்சயமாக வந்து அது ஒரு காரணமாக இருக்கு. நிச்சயமாக வந்து நான் இப்போ சொல்ல போகிற கருத்தை இதை ட்ரோல் பண்ணி நெகட்டிவாக மாற்ற வேண்டாம்னு நான் ஆடியன்ஸை கேட்டுக்கிறேன். தனுஷ் சார் வந்து அவர் இந்திய லெவலில் ஒரு ஆர்டிஸ்டாக தான் அங்கே பார்த்தாங்க. ஓகே, அவர் இந்திய லெவலில் படங்கள் பண்ணுறாரு. ஆமாம், இந்தியில் படங்கள் பண்ணுறதுனால அவர் இந்திய லெவலில் ஆர்டிஸ்டாக தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்தார். அதனால ஆரம்பத்துலேருந்து அவங்களுடைய சப்போர்ட் தனுஷ் சாருக்கு இருந்தது. ஓகே, ஒரு ஸ்லைட் ஏஜ் தனுஷ் வந்து அந்த மற்ற ஜூரிஸ் கிட்ட வாங்குறாரு. ஆமாம், அவருக்கு இருந்தது, ஆரம்பத்துலேருந்து அவருக்கு இருந்தது. ஓகே, ஆனால் இங்கே என்ன எல்லாருமே கேட்குறாங்கன்னா, ராயன் வந்து அவரோட 50வது படம், அவரே இயக்குனராக படம் பண்ணுறாரு. படம் கமர்ஷியலாக சக்ஸஸான படமாக மாறுது. பட் என்ன கேள்வி வருதுன்னா, இங்கே அந்த 2024 தமிழில் நம்ம ஆடியன்ஸை வந்து ரொம்ப ரசிக்க மாதிரி படங்கள் நிறையா வந்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் எல்லாரும் கேட்குற ஒரு மிகப்பெரிய படம் வந்து மெய்யழகன் தான்.
ஆமாம், அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. மெய்யழகன் வந்து பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங்க்கு நேஷனல் அவார்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன மக்கள் கேக்குறாங்கன்னா, அவங்க படம் பார்த்திருப்பாங்க, கார்த்திக் சரியும் பார்த்திருப்பாங்க, அரவிந்த் சாமி சரியும் பார்த்திருப்பாங்க, சவுண்ட் மிக்சிங் கொடுக்குறாங்க, ஆனா அந்த 2 நடிகர்களுக்கு கொடுக்கல, இல்ல ஒரு சிறந்த இயக்குனரா வந்து பிரேம் அவர்களுக்கு கொடுக்கல. ஏன்னா இந்த டெக்கேட்ல வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம் சொல்லி நானி சார் சொல்லியிருந்தார். ஆக்டர் நானி நான் படிச்சேன், மெய்யழகன் படத்தை சொல்லி வீடியோ பேட்டி கேட்டேன் நினைக்கிறேன். இந்தந்த படங்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டதுன்னு காரணம் மட்டும் என்ன சார்? திட்டமிட்டு நிராகரிக்கப்படுறதில்ல, அந்த பேட்டர்ன்ல வேற மொழியில இந்த 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 கதை சொல்றத பாணியிலேருந்து வேறுதலா மாறுபட்டு. இப்போ மெய்யழகன் படத்துல இருந்து அந்த டீம் வந்து சிறந்த நடிகர், சிறந்த துணை நடிகர் எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பாங்களா சார்? எல்லாம் அப்ளை பண்ணிருப்பாங்க. ஓகே, எல்லா கேட்டகரியுமே அப்ளை பண்ணிருந்தாங்க. ஹீரோக்கு போய் துணை நடிகர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, கார்த்திக் சாருக்கு வந்து சிறந்த நடிகர் இருக்க மாட்டாங்க. ஓகே, இவருக்கு பண்ணிருப்பாங்க, அரவிந்த் சாமி சாருக்கு துணை நடிகர். ஓகே பண்ணிருப்பாங்க. ஓகே, இப்போ மெய்யழகன் கேட்ட மாதிரியே அமரனுக்கு ஏன் தரல அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. மகாராஜா படத்துக்கு என்னென்ன, ஆனால் காலாம சொன்ன டஃப் காம்படிஷன் போச்சு. விஜய் சேதுபதி ஆகட்டும், சிவகார்த்திகன் ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும், 3 பேருக்குமே இந்த சிறந்த நடிகர் ஸ்பெஷல் மென்ஷன் வரும்போது ஒரு காம்படிஷன் போச்சுங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அப்படிங்கும் போது முகுந்த் அப்புறம் நிறைய காரணங்கள் இருக்கு, நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு காரணங்கள் இருக்கு. ஒரு படம்லாம் நான் எந்த மொழின்லாம் சொல்ல விரும்பல, ஓகே அதுதான் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருந்தது. அப்புறம் வந்து ஃபைனல் வெரிஃபிகேஷன்லாம் அனுப்புறதுக்கு முன்னாடி அது வந்து வெளிநாட்டில் அந்த கதை அம்சத்தில் ஒரு படம் வந்திருந்தது இதுக்கு முன்னாடியே. ஓகே, இப்போ எல்லாருக்கும் பாதிச்சிருந்தது, அதே ஸ்டோரி லைன் இருந்தது, அதே தான், அதே அந்த மாதிரியான அந்த ஸ்கிரிப்ட், அந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் ஒரு விஷயங்கள் இருந்தது. அது எந்த ப்ரோட்டோகால் படி நான் இது எந்த மொழி அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து எல்லாருடைய ஆதரவு இருந்தது, எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு படத்துடைய அப்படியே அந்த ஒரிஜினல் சாயல் அப்படியே ஒரு விஷயங்கள் இருக்குது. இது மாதிரி 100 காரணங்கள் இருக்குங்க. ஓகே, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி தான் ஒரு படம் நடக்கணும். ஓகே, எளிமையாக நடந்துறதில்ல. புதுசு இப்போ ஒரு வருஷம் பார்க்கிங் கொடுத்தாங்கன்னா இந்த சப்ஜெக்ட் வந்து டோட்டலாகவே புதுசு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஓகே, ஆனால் இதே ரசிகர்களை வந்துட்டு தனுஷ் வந்து ஆடுகளத்துக்கும் அசுரனுக்கு வாங்கும் போதே கேள்வி கேட்கல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் கொண்டாட தான் செஞ்சாங்க. ஆனால் பட் இதில் வரும்போது தான் அவங்க எதிர்பார்க்கறது நடக்கலங்கிறதுனால ஆடியன்ஸ் ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்துக்கு தான் விருது கொடுக்கப்படாத படங்கள் எல்லாமே வந்து தகுதியற்ற படங்கள், விருது கொடுத்த தேசிய விருது கிடைச்ச மட்டும் தான் தகுதியான படங்கள் இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே கொண்டாடிட்டாங்க, தியேட்டர்ல படங்களை வந்து கொண்டாடிட்டாங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ணது ஐயோன்னு மக்கள் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிடியில் அதை ஜெயிக்க வச்சாங்க. ஆமா, அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கு, வெற்றி பெற்றிருக்கிறாங்க, கலைஞர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகே, தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. சூரியரை போட்டிருக்கு வாங்கலங்கும் போது ஏன் கொடுக்கலன்னு கேட்டாங்க. வார்த்தைக்கு கொடுத்தப்ப ஏன் வார்த்தைக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா இப்போ இந்த வருஷம் அவர் வாங்கிட்டார், அமரனுக்கு வாங்கிட்டார் அப்படிங்கும்போது ஒரு படத்துக்கு ஏன் வாங்கலங்க கேட்கறேன், இன்னொரு படத்துக்கு இந்த படத்துக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது வந்து மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க யார் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு நியாயமானது தான். ஜூரிஸ் உட்காரும்போது அவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வெரிஃபிகேஷன்லாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து இதயத்தால தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவன் முன்னாடி வாங்கினா வாங்கலை அப்படின்ற மாதிரி தன்மையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த படம் கனெக்ட் ஆகும்போது அந்த படத்தில் வந்து கனெக்ட் ஆகும்போது சரி ஓகே அப்படின்னு இயல்பாக நடக்கிற விஷயம்தான். அது வந்து ஒரு பெரிய திட்டமிடுதல் அப்படின்னு ரொம்ப நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்லாம் இல்லை அது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கவங்க வந்து இதுக்கு முன்னாடி வராத ஜூரிஸ் இருப்பாங்க, புதுசான ஜூரிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு திரும்ப அந்த மாதிரி விஷயங்கள் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி அப்படி நடக்கிற விஷயம் என்ன சார்? என்ன நடக்குதுன்னா, இப்போ நேஷனல் அவார்ட்ஸில் ப்ரொபகண்டா ஒன்று உருவாயிடுச்சு. ஒரு அரசியல் பார்வையோட தான் நேஷனல் அவார்டு கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து பா ரஞ்சித்தோட படங்களோ இல்லை மாரிசரோட படங்களுக்கோ இது தேசிய விருது கிடைக்காதுங்கிற முடிவுக்கு வந்து அவங்களே வந்துட்டாங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம படத்தை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்படி விக்ரம் சாருக்கு தங்கலானுக்கு ஏன் கொடுக்கலங்க? விக்ரம் மாதிரி சிறந்த நடிகர் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து வருவாங்கிற கஷ்டம் தான். ஆனால் கடந்த 10 வருஷமா அவர் நேஷனல் அவார்டு வாங்கினமே நமக்கு எந்த செய்தியுமே வரல. தொடர்ந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் தனுஷ் சாரே தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது இது வந்து ஒரே நடிகர் எல்லா வருஷமும் வாங்குறத விட அடுத்தடுத்த நடிகர்கள் ஒன்று இருக்காங்களே சார், அந்த ப்ரொபகண்டா ஏன் வந்து ஒருவேளை அவர் இல்லை நடக்கும். இப்போ நீங்க பாரஞ்சித்தும் மாரி பிரபலம் அடைஞ்சிட்டதுனால அவங்க பேரை சொல்றீங்க. நான் 15 வருஷமா நேஷனல் அவார்டு அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடியே நான் நேஷனல் அவார்டு அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் ஒரு விஷயம் நடந்தது, அதுவும் மியூசிக் தான் நடந்தது. அங்கே போகிற வரைக்கும் எனக்கும் கோவம் இருந்தது. அங்கே போய் பார்க்கும்போது தான் அங்கே நடக்கிற ஜூரியா போகிறதுக்கு எனக்கும் கோவம் இருந்து தான் இருந்தது.
நான் அதனால இதுக்கு முன்னாடி வாய்ப்பு வந்து போகலை. அங்கே போனால் ஒரு வேளை நம்மளுடைய குரல் எடுபடாதோ, நம்ம நியாயம் எடுபடாதோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் ஒரு தடவை போய் பார்ப்போம், நமக்கு ஏன் இவ்வளோ கால தாமதமாச்சு, நம்ம பண்ண சில படைப்புகளுக்கெல்லாம் ஏன் கிடைக்கல அப்படின்னு போகும்போது தான் அங்கே தெரிஞ்சுது. அப்புறம் நீங்கள் இந்த 2 இயக்குநர்கள் பேரை குறிப்பிடுறீங்களா, ஏன் இப்படி பிரபலமானவங்க பேரே நீ குறிப்பிடுறீங்க, அவங்கள விட இப்ப கரண்ட்ல நடக்கிற அவங்க எடுத்துட்டு இருக்க அரசியல சொன்ன டைரக்டரோட பேரை ஏன் எந்த ஊடகத்திலுமே கேள்வியா கேட்க மாட்டேங்கிறேன்னு உங்கள்கிட்ட நான் கேட்கறேன். ஓகே, இப்போ இந்த அப்ளை பண்ண இந்த நேஷனல் அவார்டு அப்ளை பண்ணது இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க சொல்றீங்க 2 டைரக்டர், அவங்க ஒரு அரசியல் பேசுறாங்க, ஒரு மக்களுக்கான ஒரு அரசியல் பேசுறாங்க. இந்த அரசியலை அவங்க பீரியடா பேசுறாங்க, இப்ப நடந்ததுன்னு பேச மாட்டேங்கிறாங்க. 15 வருஷம் முன்னாடி நடந்தது, 20 வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்னு அவங்க வந்து பேசுகிறாங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கொடுமையை எடுத்து அந்த படம் வந்து கடந்த முதலமைச்சர் அந்த படத்தோடைய இதை பார்த்து உடனடியாக இன்னமும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கடந்த சுதந்திர தினத்துக்கு வந்து இல்லை அவங்க தான் வந்து கொடியேற்றணும், அவங்க தான் பதவியில் இருக்காங்கன்னா அவங்க தான் ஏற்றணும், ஒரு அரசியல் சட்டமே போடுறாரு, அந்த கலெக்டரை விட்டு கண்காணிக்க வைக்கிறாரு. அரசியல் மாற்றம் நிகழுது. ஓகே, அவங்க அந்த டைரக்டருக்கு ஒரு பின்னணி இல்லை, அவங்களுக்காக பேசுறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக நீங்கள் ஊடகத்தில் வந்து அந்த படத்தெல்லாம் குறிப்பிட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏதுக்குன்னு இன்னைக்கு உள்ள பிரச்சனை சமூக மாற்றமே நிகழ்ந்தது. பழைய காலத்தில் நடந்தது, இப்போ பழைய காலத்தில் சண்டை போட்டிருப்பான், இப்போ அவன் 2 பேரும் ஒன்றா இருப்பான், அந்த சண்டையை மூட்டி விட்டு திரும்ப இருந்துட்டு திரும்ப பிரிக்கிறது இல்லை ஒரு கலைப்படைப்பு. ஓகே, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை எடுத்திருக்காரு. அப்புறம் ஒரு ஒரு கூத்தாடியை பற்றியான ஒரு படங்கள் இருக்கு. அப்போ ஜெயிக்கலன்றக்கா அதெல்லாம் நீங்க கேள்வியா கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த படமெல்லாம் உங்களை பாதிச்சிருக்கும், ஒருவேளை நீங்க பார்க்காம போயிருப்பீங்க. ஏன்னா அது வணிக ரீதியா வந்து அதுக்கு சப்போர்ட் இல்லாதனால தேட்டர்ல இல்லாம இருக்கும். அது முதல்ல மாறணும். ஊடகங்களுடைய கேள்வி வந்து ஒரே 2 இயக்குனர் இவங்களுக்கு ஏன் கிடைக்கல. இன்னொன்னு சொல்ல போனா உணர்வு ரீதியா நான் பாசத்தோட இதோட சொல்ல போனோம்னா அவங்க வந்து நல்லா வெற்றி பெற்று நல்லா சம்பாரிச்சு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தேசிய விருது அவங்களே அவங்களுடைய முகநூல் பதிவில் மக்களுடைய அங்கீகாரம் வந்து தேசிய விருதுகள் பெருசுன்னு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஒரு தேசிய விருது கிடைச்சிட்டா அட்லீஸ்ட் கமர்ஷியலாவது இந்த படம் போகல, தேசிய விருது கிடைச்சிட்டா நம்ம அடுத்த கட்டம் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்க படைப்பாளிகளை பற்றி ஊடகத்தில் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா பிரபலமானவர்களுக்கு பின்னாடியே நீங்கள் வந்து கேள்விகளை வச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, அதையும் கேளுங்க, அந்த படத்தை சொல்லலாம் கேட்கலாம். தெரியுதா நான் எந்த படத்தை பற்றிலாம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியல. இல்லை, எனக்கு கன்ஃபார்மாக நீங்கள் படம் பேர் என்ன படங்கள் பற்றி இவ்வளோ பெரிய இன்னும் நான் கோட்வேடா நான் ஒரு என்னோட புரோட்டோகால் படி நான் போயிருக்கனால ஒரு படத்தை குறிப்பிட்டு இந்த படத்தை அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, நான் சொன்னதை வச்சு ஆடியன்ஸ் கமெண்ட்ஸ் கீழே போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இந்த படம் தான் சொல்றீங்களா. ஓகே, இந்த ஒரு அவங்க பிரசிடண்டா இருந்தும் கூட அவங்க ஒதுக்கப்படுறாங்க. ஓகே, அவங்க கொடியேற்றதுக்கான அனுமதி இல்லைங்கும் போது அப்போ கடந்த ஆட்சியில் அந்த படத்தை முதலமைச்சர் பார்க்குறாரு, அப்புறம் அந்த படத்தை பற்றி கேள்விப்படுறாரு, உடனே உடனே எல்லா மாவட்ட கலெக்டருக்கு அது பண்ணி அவங்க தான் இது பண்ணணும்னு சொல்றாரு. இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தின படம் இதை பற்றிலாம் நீங்கள் வந்து அது வந்து பெரிய பிரபலமான இயக்குனர் இல்லை, ரொம்ப பிரபலமான இயக்குனர் தான் பண்ணியிருக்காரு, பிரபலமான நடிகர் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவுக்கு மட்டுமே அப்ப கொள்கைக்கு சப்போர்ட் இல்லை. ஒரு அந்த அரசியலை பேசுற உண்மையா பேசுற ஒருத்தருக்கு சப்போர்ட் அப்படின்றத தாண்டி மீடியா முழுக்க ஒருத்தர் மட்டுமே 2 பேர் மட்டுமே குறிப்பிட்டு கேள்வி கேட்கறதுன்றது மாறணும் அப்படின்றது. ஓகே, பட் நீங்க சொன்ன அந்த படத்துடைய இயக்குனர் நேஷனல் அவார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாரு சார்? அப்ளை பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் தான் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு நாடக கூத்து கலைஞரை பத்தி ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்கள பத்தி எல்லாம் கேள்வி இல்ல சார், நீங்க சொன்னதால பிரபலம் அடையாளம் போது அது அந்த விழிப்புணர்வு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்களா, கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, அந்த படத்தை பத்தி கமெண்ட்ஸ் போடுவாங்க. ஓகே சார், மாறணும். ஊடகங்கள் வந்து பறந்துபட்டு எல்லாருக்காகவும் பேசணும். வெற்றி பெற்றவர்கள் ஒரு படத்துக்கு நிறைய பேரை வரவழைச்சு அந்த படத்துக்கான பெரிய பெரிய ஆட்கள்லாம் வரவழைச்சு அந்த படத்துக்கு வந்து விளம்பரம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கவங்களுக்காகவே திரும்ப திரும்ப நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஓகே, அதை தாண்டி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுறவன் அதன் மூலமா ஒரு சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்குது, அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திர அடைஞ்சதுலேருந்து நடந்ததே இல்லை, நடந்திருக்குது. ஆனா அது மறைக்கப்படுது, அந்த விஷயங்கள்லாம் மறைக்கப்படுது. ஓகே, ஸோ வந்து அடுத்து போன வருஷம் கூட வந்து ஊர்வசி மேம் வந்துட்டு நேஷனல் அவார்டு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவன் இப்போது ஊர்வசி மேம் நான் பார்த்தேன்னா நான் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். ரொம்ப அற்புதமான அவர், ரொம்ப நம்ம ஸ்கூல் டேஸ்லாம் அவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்திருக்கும். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க பிச்சு உதருவாங்க, நடிப்பு அரசி அவங்க. ஆனால் சில விஷயங்கள் பேசும்போது ஒரு கலைஞர்களாக இருக்கும்போது எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியல. போன வருஷம் அவங்களுக்கு விருது கொடுக்கும்போது அந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான மெயின் கேரக்டர் நான் நடிச்சிருந்தேன், எனக்கு சிறந்த நடிகைன்னு
அவார்டு கொடுத்துருக்கலாம், இதை நான் வந்து எனக்கு துணை நடிகைன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டித்து அதை பற்றி பேசினாங்க. ஊடகங்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுது, அதுக்கு நிறையா கமெண்ட்ஸு ஷேர் அதுன்னு நிறைய போச்சு. இந்த பக்கம் வந்து அது என்ன அதில் அடிப்படை விஷயம்னா, அவங்க கவர்மெண்ட்டை பார்த்தோ இல்லை நேஷனல் அவார்டு டீமை பார்த்தோ ஜூரியை பார்த்தோ அவங்க யாரை பார்த்தோ அந்த கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க கம்பெனி அந்த படத்தை அனுப்பிச்சாங்கல்ல, அவங்க கம்பெனி அப்ளிகேஷனில் துணை நடிகைன்னு தான் அவங்க பேர் போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த படத்தில் யாராவது ஒரு சின்ன வயசு பொண்ணு நடிச்சிருந்தா அதை ஹீரோயின் போட்டிருப்பாங்க. இது ஒரு சாபக்கேடு சினிமாவில். நம்மளுடைய பார்க்கிங்கில் MS பாஸ்கர் அவருக்கு போன வருஷம் வந்து சிறந்த துணை நடிகர் அவருக்கு கிடைச்சு. என்ன சினிமாவோட சாபக்கேடுனா, பார்க்கிங்கில் MS பாஸ்கர் துணை நடிகரா, ஒன் ஆஃப் தி ஹீரோ. ஏன் கம்பெனி வந்து துணை நடிகர்னு அப்ளை பண்ணுது? இது சினிமாவோட சார். ஹரிஷ் கல்யாண் ஹீரோ அப்படின்ற காலத்துல ஹரிஷ் கல்யாண் பேரும் போட்டு இவர் பேரையும் போடலாம், 2 ஹீரோன்னு போடலாம், அதுக்கு பர்மிஷன் இருக்கு, போடலாம். இப்ப 2 ஹீரோ சப்ஜெக்ட் இல்லையா, ஒரு அவார்டு பண்ண மாட்டாங்க. இப்ப ஒரே 2 இப்போ பாலா சார் கொடுப்பாங்க. இப்போ விக்ரம் சாருக்கு 2 அவார்டு கொடுக்க மாட்டாங்க, அதுல சில சமயங்கள்ல 2ஆ பிரிச்சு கொடுப்பாங்க. இப்ப பாலா சார் வந்து பிதாமகன்ல தானே விக்ரம் சார். அப்ப பாலா சார் என்ன அப்ளை பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? அதுல 2 ஹீரோ அப்ளிகேஷன் 2 பேர் தானே போட்டாங்க, சூர்யா அந்த விக்ரம் 2 பேருமே சிறந்த நடிகர். அதுல ஒருத்தருக்கு வயசாயிட்டா உடனே அவர் துணை நடிகர்னு அப்ளை பண்றது ஏன்? MS பாஸ்கருக்கு போன வருஷம் சிறந்த நடிகருக்கான அவார்டே கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஓகே, கொடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லாமே போயிருக்கலாம்னு வச்சுங்க. ஆனால் அப்ளை பண்ணும்போது MS பாஸ்கரை துணை நடிகர் தான் கம்பெனி அப்ளை பண்ணியிருக்கு. ஓகே, ஊர்வசி மேமே துணை நடிகையும் தான் அப்ளை பண்ணியிருக்கு. ஓகே, அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். நீங்கள் ரிசீவ் பண்ணுற அவார்டை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் அவங்க ஒரு கலைஞராக அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரொடியூசருக்கே தெரியாது, டைரக்டருக்கே தெரியாது, இப்படி பண்ணாதான் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய மழை பெய்யுது, நம்ம சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு போனோம்னா தண்ணி கொஞ்சம் தான் கிடைக்கும், பெரிய அண்டாவை எடுத்துக்கொண்டு வச்சோம்னா அண்டாவிலே தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தான். லீட் கேரக்டர் பண்ணவங்கள எதுக்கு வந்து நீங்கள் துணை நடிகைன்னு அப்ளை பண்ணுறீங்க? இந்த ஹீரோட சேர்த்து ஆனால் போட முடியாது. ஏன்னா ஹீரோ ப்ரொடியூசராக இருப்பார், இல்லை ஹீரோ வந்து அதை அனுமதிக்க மாட்டார், நாளைக்கு வந்து அந்த மாதிரி பயப்படுவாங்க சில பேர். இல்லை இயல்பாகவே அவங்களுக்கு தோணாது, இவரு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல போனால் ரஜினி சாரை விட கமல் சாரை விட வயசு கம்மி தானே MS பாஸ்கர் சார், கிட்டத்தட்ட கொஞ்சம் கம்மி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதான கேரக்டர் பண்ணிட்டா உடனே வந்து அவங்க துணை நடிகர் அப்படின்ற மாதிரி அப்ளை பண்ணுறாங்க. நான் ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன். இப்போ பிரமுகம் படத்துக்கு மம்முட்டி சார் வாங்கினார், தமிழ்ல ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லி இந்த தனுஷ் சாருக்கு வாங்கிட்டார். ஒருவேளை MS பாஸ்கர் சார் சிறந்த நடிகர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்பெஷல் மென்ஷன்ல தனுஷ் சார் படம் வந்திருக்கும். இந்த MS பாஸ்கர் போன வருஷம் அதான் சார் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டவுட்டுக்கு கேட்குறேன். சப்போஸ் அவங்க நான் சிறந்த நடிகர் அப்ளை பண்ணும் போது அவங்க வந்து MS பாஸ்கர் டைரக்ட் காம்படிஷன் டு மம்முட்டி தனுஷ் சார் கூட தான் நிற்பாரு, நிற்கும் தோத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் கேட்குறேன். அப்ப துணை நடிகர்னு கொடுத்துட்டா அது அவருக்கு அந்த கேட்டகரியில இருந்து வெளியே வந்து அந்த காம்படிஷன்ல தான் சார். ஆமா ஆமா, இந்த வருஷமே சில பேருக்கு வந்து இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது, கொடுக்கலாம் அப்படின்னு நிற்கும் போது மம்முட்டி சார் அளவுக்கு போட்டி போட முடியல. ஆனா இவங்க அப்ளை பண்ணது வந்து ஹீரோக்கு தான் அப்ளை பண்ணாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பேர் சொல்லக்கூடாது. ஓகே ஓகே, இவங்களை மிஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சில விஷயங்கள் வரும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம பேசிட்டு இருக்கும் போது இது ரொம்ப உங்க சேனல்ல தான் இவ்வளவு டீட்டெயிலாக சில விஷயங்கள்லாம் சொல்றான். இது கேட்கறதுக்கு சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இதுல பேசப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. ஓகே, நமக்கு வந்து ஏதோ பரபரப்பாக பேசணும், கான்ட்ரவர்சியாக பேசணும் அப்படின்றத பார்த்து ஆடியன்ஸ் பழக்கப்பட்டவங்களுக்கு இது ஒருவேளை இது ரொம்ப இவ்வளோ என்ன ரொம்ப அறிவுபூர்வம் பேசிட்டு ஆனால் இந்த அறிவை கத்துக்கிறது மூலமா நம்ம சரியா நேசி விருது அணுகலாம், அப்ளை பண்றதுலேருந்து எல்லாத்தையும் சரியா பண்ணலாம். அதன் மூலமா நம்ம ஆசைப்படுற எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்க சொல்ற இயக்குநர்கள் எல்லாருக்குமே தேசிய விருது கிடைக்க தான் போகுது. தேசிய விருது வந்து எல்லாருக்குமான உரிமை, இந்திய குடிமகனா இருக்கிற எல்லாருக்குமான உரிமை. வாழ்க்கையை மாற்ற ஒரு தருணம் தான். ஆமா, அதாவது என்ன அவங்களுக்கு நிறைய அவங்க புகழ் பெற்றுட்டாங்க. தேசிய விருதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைன்ற மாதிரியான ஆட்களுக்கு அது கிடைக்கிறத விட தேசிய விருது கிடைச்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கிடைக்கிறது முக்கியம் அப்படின்னு ஒரு ஜூரியா நான் நினைப்பேன். ஓகே, நான் நினைப்பேன். ஓகே, அது மற்ற அந்த ரீஜனல் ஜூரின்னு நினைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரே நடிகர் தமிழ்ல வாங்கும் போது அடுத்த நடிகர் இருக்கும் போது அது மற்ற நடிகர்களுக்கு போனாலும் சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் அந்த கேள்வி நான் கேட்டேன். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி யாரையும் வந்து திட்டமிட்டு ஒதுக்கணும் அப்படின்னு நிச்சயமா நீங்க சொல்ற இயக்குநர்கள் நிச்சயமா தேசிய விருது பெறதான் போறாங்க. அவங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நடக்க தான் போகுது. ஓகே, ஒவ்வொரு ஜூரிஸோட அவங்களுடைய ரசனை, மனநிலை எல்லாம் மாறும்போது இதாக இருக்கும். நான் சென்சாரில் இருக்கேன், நேஷனல் அவார்டு ஜூரியாக இருக்கேன், எங்கேயும் வந்து யாருடைய அழுத்தம், யாருடைய பின்னணியில் இந்த மாதிரி நடந்துக்கணுன்ற அறிவுறுத்தல் எதுவுமே கிடையாது. சுதந்திரமாக தான் செயல்படுறோம். ஓகே.